ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க? இந்த நர்மதாவும் அந்த ஆதவனும் இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு இது நம்ம செய்கிறது தப்பு, ஏன்னா நம்ம செய்கிறது ரொம்பவே தப்பான விஷயம், இவங்க நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வேண்டாத வேலையை செஞ்சால் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா வந்துக்கிட்டு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனால் அது எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. இந்த ஆதவன் அவன் வந்துக்கிட்டு இல்லை, நான் பழி வாங்கியே அவன் இந்த வேலையை செஞ்சு அவன் அப்போ தான் எனக்கு அந்த நிஷா பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் என் குடும்பத்தையே நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டு அப்படி இப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். சரி, இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு லாரி வேகமாக வந்தது, சொயின்னு அவனை அடித்து தூக்கி தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, எதுவும் பண்ண முடியல. இவன் இருக்காளே ஆதவன், அவன் இருந்துக்கிட்டு கீழே பொத்துன்னு விழுந்து உயிரை விட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் நர்மதாவுக்கு புரிய வருது, நம்ம இவ்வளோ சொல்லியும் இவன் இதை பண்ணால, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, என் உயிரை காப்பாற்றினாங்க, அதுக்காகவாச்சும் அவங்கள நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை கெஞ்சினேன் கதறினேன், ஆனால் அதை ஏற்றுக்கவே இல்லை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்படி ஒரு இது சந்தித்ததே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இந்த நிஷாவோட ஆளுங்க அப்படின்றத நம்மளுடைய மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க ஏதாச்சும் போட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய்கிட்ட மல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனை டைம் ஒருத்தரை வான் பண்ண முடியும், இல்லை எத்தனை டைம் தான் அவங்கள திருந்திடுவாங்கன்னு நினைக்க முடியும். அவங்க திருந்துற மாதிரி தெரியல, அதனால் அவங்களுக்கான விதி அவங்களே ஏதோ தேடிக்கிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த லூசு பையன் இருக்கானே இந்த ருத்ரன், இவன் அடிக்கடி யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய்க்கு ஒரே டவுட்டு, இவன் யார்கிட்ட தான் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மல்லி வேற அப்பப்போ இவனை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு பின்னாடி பக்கமாக போய் என்ன தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான், இல்லை மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், இன்னும் ஒரே 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த மல்லியை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். யாருக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருப்பான் மல்லியை போட்டு தள்ளிடுறேன்ட்டு? நமக்கு எதிரி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி தான், அவளை தவிர அது யாரும் இல்லை. அது ஒருவேளை அவனோட கையாளாக இருப்பாளோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு பக்கம் குழப்பத்திலே இருக்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். படா மாட்டிக்கிச்சிரா ஆடு, இந்த ஆடு தானாக தலையை கொடுக்குது, வெட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வசமாக சிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கடா போனான் இந்த டிரைவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருந்தா அவனை தலைமையிலே ஒரு அடி பொட்டுன்னு போட்டு கீழே விளை வச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம விஜய். அதனால் என்னடா இது, அவங்களையும் காணும், நர்மதாவையும் ஆதவனையும், இன்னொரு பக்கம் இந்த டிரைவரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் சுற்றி 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 பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு, டாடா இங்கே பாருங்க, இந்த டிரைவர் அங்கிள் இங்கே கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஐயோ என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரியே பார்க்குறாரு நம்மளுடைய விஜய். அதுக்கப்புறம் அவனை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு, நீங்கள் எப்படி சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு கூப்பிட்றாரு. என்னடா இது இவன் பாவசமாக கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரை தூக்கிட்டு பின்னாடியே போனால் ஒரு கட்டையை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு நம்ம விஜய். ஒரே அடி பொலன்னு பொழந்துட்டு அவனை மறுபடியும் வாங்கி வச்சிடறாரு. ஏன்னா அங்கே அவனை ஃபோனோட எடுக்க முடியல, அவன் காரில் வச்சுருந்தான். அதனால் அந்த காரில் இருக்கிற ஃபோனை எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா. அதுக்கப்புறமா அந்த ஃபோனை எடுத்து இந்த மல்லி கட்டுறாங்க. ஏங்க அவரை அடிச்சிங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஃபோனை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காட்டினா அதில் எல்லாமே ப்ரூவ் ஆகிடுச்சு. அதில் ராஜேஸ்வரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த விஜய், நீ என்ன தான் கேடு வேலை கேட்கு மாதிரி வேலை என்ன வேலைனாலும் பண்ணிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்ச அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ருத்ரன் இருந்துக்கிட்டு உன்னோட பேரை ராஜேஸ்வரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட மணிக்கணக்காக ஆவுன்னு பேசிகிட்டு இருந்தாலே அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் ஏதோ ஒரு வேலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தால் இவன் எங்கள் உயிரே வாங்கினதுக்கு ஓவர சீனை போட்டுட்ருக்கான். அதனால் நான் சும்மா விடுவேன்னா அவனை மயக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவனை போலீஸ்லேயும் ஒப்படைக்க போகிறேன். அதுக்கப்புறம் போலீஸ் உன் வீட்டு வாசலை தட்டி அவங்க மேடம் மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவியோ அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு
ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம என்ன பிளான் போட்டாலும் இவனுக்கு தப்பிச்சிடுறானுங்களே, எப்படி தான் தப்பிக்கிறானுங்கன்னு தெரியல, என்னதான் மாயமந்திரம் பண்ணுறானுங்களோ புரியல, இவனுங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறா இந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.